ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நேற்று நிறைய மாவு மிச்சமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆனியன் போட்டு தான் இன்றைக்கி தோசை ஊற்றலான்ட்டு ஆனியன் தோசை செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்? இட்லியா, தோசையா, பூரியா, சப்பாத்தியா என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் மிளகாலாம் வணக்கி உள்ளே கொட்டி தோசை ஊற்றுனீங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக மாவு புளிச்சிருக்கணும். லைட்டாக நிறைய வெங்காயத்தை போட்டு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டும் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை பிடிக்காதவங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், கொள்ளு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு, ரசம் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாதம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் அரைச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தோசைக்கு ஆனியன் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு சட்னியுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி தோசை ஊற்றுவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தாளிச்சிருக்கேன் பாருங்கள், செமையாக இருக்குது. கடுகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு சட்னி தாளித்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சட்னியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தோசை தான் ஊற்ற போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டு பேசாமல் காலெல்லாம் வலிக்குது, பேசாமல் உட்காரலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்து இந்த மாதிரி டிஃபன் செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு டிஃபன்னா பிடிக்குமா, இல்லை ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் டிஃபன் செய்வீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தோசை ஊற்றியாச்சு. மாவு லைட்டாக புளிச்சிருக்குனால எக்ஸ்ட்ரா மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துட்டுருக்குன்னு. எனக்கு நார்மலாகவே டிஃபன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் டிஃபன் தான் எனக்கு ரொம்ப விரும்புவேன். நான் சாப்பாட்டை விட எனக்கு டிஃபன் தான் விரும்புவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனியன் தோசை சுட்டாச்சு. நல்லா தெரியுதுங்களா? ஆனியன் போட்டிருக்கிறது எல்லாம் போட்டிருக்கிறது தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட் செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சட்னி ரெண்டும், தேங்காய் சட்னி, கார சட்னி, தோசை, ஆனியன் தோசை செம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிக்கிறக்கே பார்த்தே இல்லை, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.